நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்பிக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஸ்டேஷ்னரி கடைக்கு தான் வந்து போக போகிறோம். அந்த விளாக் தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த விளாகை வந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியெல்லாம் எங்கேயும் போகலைங்க. நம்ம மூலனூர்லேயே வந்து கடை இருக்குங்க. சரி அங்கே இருக்கா, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இருக்குதா, அதை போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மேக்கப்லாம் கிடையாதுங்க, அதனால் இப்படி தான் போகிறேன். வீடியோவில் இப்படி தான் இருக்குவேன். சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். அவங்க அப்பா வந்து வந்துட்டாருங்களா, சரி சொல்லிட்டேன். சரி போகலான்னாரு, கிளம்பி இருக்க சொன்னால் நான் வந்து தலையெல்லாம் சீவி அப்படியே இருந்தேன். ட்ரெஸ் மட்டும் போட்டு கிளம்பிட்டோம். தம்பி வந்து கிளம்பிட்டார். இப்போ வந்து நம்ம போகலாம். No refund. என்னன்னு சொல்லினா அவங்க எடுத்து வச்சிருவாங்க. உனக்கு எது வேணுமோ நீ செலக்ஷன் பண்ணிக்கலாம். கேட்ரிஜா பார்க்கரு ஓகேவா? வாங்க பார்க்கலாம். தலையாட்ட கூட வாய் திறந்து சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, வீடியோவில் தான் தலையாட்டுவான். அதே ஒரு இதுலேயுமே தலையாட்டுவான். அவனுக்கு வேணும் பார்க்கர் தான். இது வந்து 460 வராது. உனக்கு அதை விட ரேட் கம்மியானாலும் எடுத்துக்கலாம். உனக்கு வந்து எது எழுதுறதுக்கு நல்லா இருக்கும், உனக்கு பெஸ்ட்டாக எது இருக்குமோ அதை எடுத்துக்கோ. அது ஆக்சுவலி இது கையை வலிக்கக்கூடாது. எழுதுறப்போ இந்த விரல பிடிச்சிருந்தப்போ வலிக்கக்கூடாது. அந்த மாதிரி எனக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோ. பார்க்கர்லேயே பாருங்க எவ்வளோ இருக்குது, மாடல் நிறைய இருக்கு. ஃப்ளாரும் நல்லா தான் இருக்கு. இப்போ எது வச்சுருக்க? ஃப்ளார் வச்சுருக்க. வேறு எதாவது வச்சுக்கோ. வேறு எதாவது இது ஃபேபர் காஸ்ட்லி தான் நல்லா தான் இருக்கும். பிரிக்காதீங்க. ஃப்ளாரில் புதுசாக விட்டுருக்காங்க ரெட்ராக்ஸ்ன்ட்டு. பிரிக்கக்கூடாதாடா? ஓம் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் பென்சிலா? நார்மல் பென்சில். பார்க்கல என்ன இருக்கு? 4000 வரைக்கும் இருக்கு. 4000 வரை? ஐயோ, இது வஞ்சியம் ஸ்கூல்காரங்க திடீர்னு புதுசாக பார்க்கில் கொடுத்தாங்க. எல்லாமே பார்க்க தான் வாங்கிட்டுருக்காங்க. அப்சரா பாக்ஸாக கொடுத்துட்டு பீஸ் போடுமா? இல்லை எப்படி பாக்ஸ் ரெண்டு தாங்க வேறு. இந்த ஸ்கேல் இப்போ தான் காமிச்சான். ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு. அப்புறம் ஸ்டோர்லேயே வாங்கிக்கலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸ்டோரில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்குது. இது கோடு போடுறது தானே? பார்த்தா நல்லா இருக்குல்ல? ஓ, இதை பார்த்து எக்ஸாம் எழுத போகிறேன். இது ஸ்மால் சைஸ் கேஸ்லேயே இப்போ பிரிண்டட். 10th தாங்க. அவெஞ்சர் ஸ்பைடர்மேனு இந்த மாதிரி. வேற அடுத்தது வேற இது வேண்டாமா? ஸ்மால் சைஸ் வேணுமா? இது வேண்டாமா? வேற சாஃப்ட்னரில் வேணுமா? எரேசர் வேணுமாடா? பாருங்க, அவனுக்கு பொருள் வாங்கறதுக்கு கூட மாதிரி நீ வந்து பேச மாட்டேங்கிறான்.
என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுங்க? ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஹையர் செகண்டரியில் போகிறப்போ நல்லா பேசுவாங்க, இனிமேல் எனக்கு தெரியல. வேறு ரசம் ஓகேவா? இல்லை நார்மல் எரேசர் நார்மலாக தேங்க்ஸ் ஆடாமல் இல்லை. இன்கா ரைசர் கேட்டாங்க. இது நல்லா இருக்குல்ல பர்கர் பேக்கர். நம்ம என்ன 5 இருக்குங்க? 15 இருக்கு. அப்புறம் பர்கரு நிறைய சாஃப்ட்னர்லாம் நிறைய மாடல் இருக்கு. அது அன்னைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் வச்சிருக்கானுங்க. அது இருக்க மாட்டேன். இது சார் இப்படி அமைச்சு இது பாரு, இது இந்த மாடல் வாங்கியா? எல்லாமே நல்லா தான். நிறைய ஸ்டேஷனரியில் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம படித்த அப்போல்லாம் ஒன்றும் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், ரப்பர் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், பென்சில் அவ்வளோதான், டிப்பு கூட கிடையாது. அது இப்போ ரீசெண்டாக தான், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வந்துச்சு. அப்புறம் நார்மல் தான், சாஃப்ட்வேரில் சீவி தான் பென்சில் இருக்கும். ஓகேவா? பரவாயில்ல, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இந்த பென்சில்லாம் மாறல. எது மாறினாலும் இது மாற மாட்டேங்குது. இதுவும் நட்ராஜ் பென்சில் அது மாறிடுச்சு. மாறிடுச்சு. நல்ல க்ளோ அதே மாதிரி டிப்போட பென்சில் மாதிரியே ஷார்ப்னரும் அதுலேயே இருக்குது அட்டாச்சாக. இதில் ஒரு ஷார்ப்னரும் இதில் வந்துடும். அதே மாதிரி டிப் எக்ஸ்ட்ரா வேணால் வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் நிறையவே வந்துருச்சு அப்பா, டெக்னாலஜி. இன்னொரு பேனா எக்ஸ்ட்ரா. யாருக்குடா தம்பி? ஃப்ரெண்டுக்கு. நீ வாங்கி தரியா? சந்தோஷம். அவன் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரானாமாம்மா. ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரானா? உனக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, நம்ம விருப்பம். மணியன்ட்டு வாங்கி தரானா. பேனா இல்லையா? பாவமா, ஒரு பேனா வாங்கி கொடுத்துரு. சரி ஓகே, வாங்கி தந்தா போச்சு. சரி, வேறு எதுவும் நம்ம உனக்கு பேனா மட்டும் போதுமா? ஓகே, பில் போட்டுருங்க. சரி ஓகே. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, நம்ம பார்த்தது இங்கேயும் கிடச்சிருச்சே. மூஞ்சில் பார்த்தீங்களா சிரிப்பு? நேற்று இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க. நீங்கள் கிடைச்சோன்னு ரொம்ப ஸ்கேல் எப்படிலாம் இருக்கு பாரு. நான் கடையில் இருக்கும் பார்த்து வாங்கிக்கலான்னு சொன்னேன்னா, மூலூரில் இருக்காது. அப்படியே அந்த எஃபி டாய்ஸ் ஊரில் இருக்கலாம்டா, அங்கே வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிடச்சிருச்சுல்ல, அதனால ரொம்ப சந்தோஷம். இங்கு பாட்டில் இருக்குல்ல, ஒரு வழியாக வாங்கியாச்சு. இது மட்டும் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க பரணிக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னு வந்து வாங்கியாச்சு. எங்கள் மூலொன்னுலே வந்து அவனுக்கு பிடிச்சது எல்லாமே இருக்குது. ஆமாம், அது கடையில் இருக்கு எல்லாமே. இந்த கடையில் இது என்ன கடை சொல்லு? எஃப்டி டாய் ஸ்டோர். எஃப்டி டாய்ஸ் ஸ்டோர். ஆமாங்க, எங்கள் மூணு இந்த ஒரு கடையில் வந்து இவனுக்கு பிடிச்சது அந்த ஸ்கேல் மெயினாக இருந்தது. அதுதான் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இப்போ வீட்டுக்கு போய் இவனோட ஹாப்பினஸ் என்னன்னு பார்த்தலாம். ஹாப்பி சிரிச்சிரு. கிளம்பிட்டோம். நான் எங்கே உட்காருறது? பின்னாடி இடம் எங்கே இருக்குது? தம்மா துண்டு இடத்துல உட்காரணுங்கிறீங்களே. அதுன்னு சொல்கிறான். வீட்டுக்கு வந்துட்டோங்க. என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். தம்பி சொல்லுவான், எனக்கு தெரியல. தம்பி சொல்லு, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்? ஸ்கேல். என்ன ஸ்கேல் அது? கிறிஸ்டல் ஸ்கேல். அடுத்தது நார்மல் லாங் சைஸ் ஸ்கேல். அடுத்து வந்து சாஃப்ட்னர், பர்கர் சாஃப்ட்னர். ஓகே. அடுத்து வந்து ஒரு இங்க் எரேசர். அடுத்து ஒரு நார்மல் எரேசர். அடுத்து வந்து பென். அது என்ன பென்னு? வந்து இந்த இது பண்ணுற கிளிப் பென். என்ன கம்பெனி? ஃப்ளார். கம்பெனி. ஓகே. அடுத்தது
அடுத்தது வந்து ரேசர் பென். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பென்சில், நார்மல் பென்சில். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னது? அடப், இதெல்லாம் உனக்கு முக்கியமானது கிடையாது. உனக்கு அந்த மிட்டாய் தான் உனக்கு முக்கியமானது. இது கிடைக்கிறதே இல்லை எங்கேயுமே. அப்புறம் இன்னும் 2 சேர்த்து வாங்கிக்கலாம்ல. பரவாயில்ல, ஒன்றே போதும். ஒன்னே போதும். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் இதில் ஒன்று மட்டும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது யாருக்கு தாங்க வாங்கியிருக்கீங்க? ஃப்ரெண்டு. அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பேனா வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் வருது இல்லைங்களா, அதனால வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பேனா வந்து வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ண போகிறார். இல்லையா? ஓகே. தம்பி வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கானுங்க. இன்னும் ஏதாவது வாங்கணுமா, இதே ஓகேவான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது சொல்லுங்க. அடுத்து என்ன வாங்கணும்னு கேட்குறீங்களா? அடுத்தது என்ன? அடுத்து ஒரு பேக் வாங்கணும். பேக், ஆமாம், நான் சொன்னாங்க கமெண்ட்ல தம்பிக்கு வேறு பேக் மாற்றி கொடுங்கன்னு. கண்டிப்பாக வந்து பேக் வந்து மாற்றி கொடுக்குறோம். அடுத்தது எக்ஸாம் எப்போ? எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் 11ஆம் தேதி. 11/3 எக்ஸாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறான். என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா? யாருமே எக்ஸாம் எழுதலையா ஊர் உலகத்தில்? உங்கள் பையன் தான் எக்ஸாம் எழுதுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திட்டவும் இருப்பீங்க. அப்படி இல்லைங்க. ஏன்னா வந்து தம்பி வந்து வீடியோஸில் நாங்கள் காமிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் அவன் 10th படிக்கிறான்னு தெரியும். அப்புறம் 10th படிக்கிறான், அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவனுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரிங்களா? அவனுக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேவா? சந்தோஷமா? சந்தோஷம். நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஓகே. அதுக்குன்னு வந்துட்டு நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாது. சரியா? மார்க் வர்றது வரட்டும். சரியா? இது கூட இந்த கண்ணாடி ஸ்கேல் மாதிரியா கிறிஸ்டல் ஸ்கேல் அது எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பத்திரம் வச்சுக்கலாம். அண்ணா வந்து அதெல்லாம் காமி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். சரியா? அவன் வர்றதுக்கே லேட் ஆயிடும். ஆமா, நேற்று நைட்டு 2 மணிக்கு வந்தான். காலேஜில் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சுட்டு பஸ் வந்து விட்டாங்க. இன்னைக்கு எத்தனை மணிக்குன்னு தெரியல. இருந்தாலும் அடுத்த நாள் காமி. ஓகேவா? அண்ணங்கிட்ட இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். மைக் நீ மாட்டல, உனக்கு கேட்காது. உன்னோட சவுண்ட் கேட்கும். தம்பியோட மைக் இருக்குல்ல, இங்க வந்து உட்காந்துக்கிறேன். இது வாங்கி கொடுத்தாங்களா அந்த அங்கிளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிடலாம். நீ தெரியல? எப்படி சொல்றேன்னு தெரியல. அண்ணாக்கு வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க வந்து இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுங்க. இதை வந்து அன்பான ஒரு பாசமா நான் கொடுக்குறேன். நீங்க சொன்ன வார்த்தைக்கு மீறி மறு பேச்சு எங்களால பேச முடியல. அதனால சரி, ஏன்னா வந்துட்டு நீங்க விருப்பப்பட்டு வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்களா, அதனால வந்து நீங்க கொடுத்த காசுல தம்பிக்கு வந்து இதை வாங்கி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா வந்து வந்திருக்கு. மீதி காசு இருக்கு. தம்பி வந்து பேக் கேட்டிருக்கான், அதுக்கு வந்து பேக் வாங்கி கொடுக்கலாம். மீதி காசு நான் வந்து வச்சிருக்கேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நீ சொல்லு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். அப்புறம் தம்பி வந்து எல்லாருமே வந்து விஷ் பண்ணுங்க, அவன் வந்து பப்ளிக் நல்லா எழுதிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி 10th 12th எக்ஸாம் எழுதுகிற எல்லா செல்ல பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக எக்ஸாம் வந்து எழுதுங்க. எக்ஸாம் நம்ம மார்க் கம்மியானா ஃபீல் பண்ண வேண்டாம், அடுத்தது கூட பார்த்துக்கலாம். இதுக்காக வந்து மன உளைச்சல் யாரும் ஆக வேண்டாம். சரிங்களா? ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? நம்ம போய் எழுத போகிறோம், அதுதான். இதுக்காக வந்து நம்ம லைஃபே போயிடுச்சுருந்து யாருமே நினைக்க வேண்டாம். ஏன் தம்பி, நீ ஏதாவது சொல்லு எக்ஸாம் பற்றி. நீ ஏதாவது என்ன சொல்லுது சொல்லு. எக்ஸாம் பற்றி உனக்கு மிஸ்ஸெல்லாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? மிஸ் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் அவ்வளோ படித்ததுக்கு எழுதணும். இப்போ மறந்துட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிருங்க. எக்ஸாமில் எழுதிட்டு அப்புறம் வந்து
கொஞ்ச நேரம் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அப்புறம் யோசிச்சிங்கன்னா தானாக நான் வந்துடும், அப்போ எழுதிடலாம். பரணிக்கு மட்டும் ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தம்பி வந்து கொஷின் பேப்பர் வாங்கினானா கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்ப்பானுங்களாமா, அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிப்பானா, அந்த டைம் பத்துறது இல்லையாமா. ஆனால் எல்லாமே அட்டன் பண்ணிடுவானா, டைம் பத்துறது இல்லையாமா. அதாவது தம்பிக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் வந்து தரவாக எல்லாம் பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க தம்பிக்கு. சொன்னாங்களா அன்றைக்கி மிஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில்? ஓகே, அதே மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமில் டைமிங் எவ்வளவோ அதை மாதிரி நம்ம வந்து கீப் அப் பண்ணி நம்ம எழுதிக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில், தரமான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்கள் அந்த விடைபெறு உங்கள் கார்த்தி சரோ. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி 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 நன்றி.